ஹலோ ஆர்த்தி, எப்படி இருக்க? வீட்டுக்கு வந்திருக்கேன், வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டியா? சாரி சார், ஏதோ ஞாபகத்துல இருந்துட்டேன். உட்காருங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. என்ன சார், சர்ப்ரைஸா வந்திருக்கீங்க? என்ன விஷயமா வந்திருக்கேன்னு கேக்குறியா ஆர்த்தி? நான் கேக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லையே சார். என்ன விஷயம், எதுக்கு இப்ப வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். இட்ஸ் ஓகே. அது வந்து அர்ஜென்ட்டா ஒரு மாடல் டிசைன் வேணும்னு கேட்டிருந்தேன். அனுப்புறதா சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் காண்டாக்டே பண்ணல. நான் ஃபோன் பண்ணேன், அவர் பெங்களூர் போயிருக்கிறதா சொன்னாங்க. எனக்கு ஒரே கன்ஃபியூஷன். அதான் உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கலான்னு வந்தேன். உன்கிட்ட ஏதாவது அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாரா? இல்ல சார், என்கிட்ட ஒன்றும் சொல்லல. Oh my God. மாடல் ரெடி ஆயிடுச்சான்னு தெரியலையே. எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல சார். ஆர்த்தி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க என் கூட ஆஃபீஸ்க்கு வந்து அதை எடுத்து தர முடியுமா? சாரி சார், இன்னைக்கு ஆஃபீஸ் லீவு. நான் உங்களுக்கு ஆஃபீஸ்ல இருந்து ஏதாவது எடுத்து கொடுக்கணும்னா கூட அதுக்கு எம்டியோட பெர்மிஷன் வேணும். அது இப்போ முடியாத விஷயம். மேலும் உங்க ஒர்க் இன்னும் ரெடியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி ரெடியா இருந்தா உங்க ஆஃபீஸ்லயே டெலிவர் பண்ணிருப்பாங்கல்ல. நீங்க வேணா ஒன்று பண்ணுங்க சார். லீவ் நாள் இன்சார்ஜ் செல்வம்னு ஒருத்தர் இருப்பாரு, ஆஃபீஸ்ல தான் இருப்பாரு. நீங்க அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவர் எதுவா இருந்தாலும் கிளியர் பண்ணிடுவாரு. இட்ஸ் ஓகே ஆர்த்தி, அதை நான் பார்த்துக்கிறேன். நீ உன்னோட லீவை எனக்காக வேஸ்ட் பண்ண வேண்டாம். பை த வே, இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், ஒரு காஃபி கூட கிடையாது? சாரி சார், மறந்துட்டேன். இதோ கொண்டு வரேன். ஆர்த்தி, காப்பி தானே, நீ பேசிக்கிட்டு இரு, நான் போய் கொண்டு வரேன். ஹலோ ராஜேஷ், எப்படி இருக்க? இருக்கா எல்லாம் கேள்விப்பட்டேன் ராஜேஷ். நடக்கிற விஷயம்லாம் தன்னால் நடக்கும். அதை பத்தி நாம ஒரி பண்ணிக்க கூடாது. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா? நீ எதை நினைச்சும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்க, ஓகே? ஆமா, இப்போ என்ன பண்ற ராஜேஷ்? புதுசா ஒரு ஆட்டோ எடுத்திருக்கிறேன். வெரி குட். என்ன பேங்க் லோனா? இல்ல சேட்டாண்ட வட்டிக்கு பணம் வாங்கிருக்கிறேன். என்ன ராஜேஷ் இது? சேட்டுக்கிட்ட போய் யாராவது வட்டிக்கு வாங்குவாங்களா? ச்சே, நான் ஒருத்தன் எதுக்கு இருக்கேன்? உனக்கு இந்த அண்ணன் ஞாபகம் வரலையா? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. சேட்டுக்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்குறது ரொம்ப தப்பு ராஜேஷ். ஒரு நிமிஷம், செக் புக் அடி. பென் கொடு. இந்த 1.5 லட்சத்துக்கு செக். இதை வச்சு உன் சேட்டு கடனை முதல்ல அட. எனக்கு ஆட்டோ ஓட்டி எப்போ வேணாலும் திருப்பி கொடு ராஜேஷ். வாங்கிக்கப்பா, நீ எனக்கு தம்பி மாதிரி. வேணாம். ஏன்பா? அதான் ஆட்டோ வாங்கியாச்சே. சேட்டுக்கிட்ட வாங்கின கடனை நான் அடிச்சுக்கிறேன். உங்க செக்க நீங்களே வச்சிங்க. என்னப்பா ராஜேஷ்? ஏன் ஆர்த்தி, உன் ஹஸ்பண்ட் ரொம்ப பெரிய லைட்டர் போல இருக்கு, பணம் வாங்கிக்க மாட்டேங்கிறாரு. நீ அதை சொல்ல. அவர் சொல்றதுல என்ன சார் தப்பு இருக்கு? நீங்க அவருக்கு பணம் கொடுக்க வேண்டாம், அவரே சமாளிச்சுக்குவாரு. ஆர்த்தி, காஃபி எடுத்துக்கோங்க சார். பரவாயில்ல ஆர்த்தி, ஏன்? காஃபி சாப்பிட்ற மூடே போயிடுச்சு. இன்னொரு நாள் நல்ல மூடோட வந்து சாப்பிட்றேன். நான் வரேன். ஏய், அவர் ஆளுன்னு அவனுக்கு காஃபி போட்டு எத்தனை ஆச்சு முடிஞ்ச பாரு. எத்தன்பா ஐயா.
என்னண்ணே இவன் எந்த வழிக்கும் மசிய மாட்டான் போல இருக்கு. பார்ப்போம். இது வரைக்கும் முடிஞ்ச மட்டும் சும்மா ட்ரை பண்ணோம். இனிமே அதிரடியாக இறங்கிட வேண்டியதுதான். வண்டியில் இரு. కేకే ఎంటర్ప్రైజెస్ వారు మీరు ఊహించిన అతి తక్కువ ధరలో మీరు కోరిన వాటిని అందిస్తున్నారు. అష్టలక్ష్మి మీ దగ్గరికి వస్తుంది. 500 రూపాయలు కడితే కలర్ టీవీ, 750 రూపాయలు కడితే వాషింగ్ మిషన్, 1000 రూపాయలు కడితే ఫ్రిడ్జ్, 5000 రూపాయలు కడితే మోటార్ బైక్, అదృష్టశాలి ఒకరికి బ్రహ్మాండమైన కారు, ముందు డబ్బు కట్టిన వారికి అదృష్టం, చివరి రోజు లక్కీ డ్రాలో కారు. రండి చూడండి, మీ అదృష్టాన్ని పరీక్షించుకోండి. రండి రండి బాబు, రండి రండి అమ్మా, రండి అందరూ రండి. అందరూ రండి. ఈ రోజులు పేపర్లు మన కంపెనీ అడ్వర్టైజ్మెంట్ వచ్చింది, చూసారా? చూసారా లేదా? ఆ రాసేరు గారు లోపల రండి. లోపలికి రండి. వెనకాల ఎందుకు నిలుస్తారు? రండి అందరూ ముందుకు రండి. లోపలికి రండి. అయ్యలారా, అమ్మలారా, అమ్మలారా, అయ్యలారా, అక్కలారా, అక్కలారా, பிள்ளராரா రండి. ముందుకు రండి. இந்தியாவிலேயே எங்க கேகே என்டர்பிரைசஸ் நிறுவனம் தான் இந்த மாதிரி பொருள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சீப்பா கொடுக்குது. ఇండియాలోనే మా కేకే ఎంటర్ప్రైజెస్ ఈ విధమైన సరసమైన ధరలకు మీరు కోరిన వస్తువులను ఇస్తుంది. பொதுமக்களே, 500 ரூபாய்க்கு கலர் டிவி, 500 రూపాయలు కడితే కలర్ 750 టీవీ, ரூபாய்க்கு வாஷிங் மிஷின், 750 రూపాయలు కడితే వాషింగ్ మిషన్, 1000 రూபாய்க்கு ఫ్రిడ్జ్, 1000 రూపాయలు కడితే ఫ్రిడ్జ్, 5000 రూபாய் கட்டினா மோட்டார் பைக், 5000 రూపాయలు కడితే మోటార్ బైక్, வெறும் 50 ரூபாய் கட்டினா சைக்கிள், కేవలం 50 రూపాయలు కడితే సైకిల్, 100 ரூபாய் கட்டினீங்கன்னா குக்கர். 100 రూపాయలు కడితే కుక్కర్. இன்னும் ஒரு வாரத்துக்கு தான் இந்த சலுகை. ఈ ఒక్క వారం రోజులు మాత్రమే ఈ తగ్గింపు ధరలు. இன்னைக்கு நீங்க பணம் கட்டினீங்கன்னா 7வது நாளே வந்து பொருளை எடுத்துட்டு போலாம். ఈ రోజు మీరు డబ్బు కట్టి 7వ రోజే మీ వస్తువు తీసుకువెళ్ళొచ్చు. வாங்க வாங்க, இந்த சலுகைலாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். అది ఎలాగండి? 500 కడితే టీవీ ఇస్తున్నారు. டிவிக்கு 1500 ரூபாய் நாங்க ரேட்டு போட்டிருக்கோம். மீதி 1000 ரூபாய உங்க வசதிக்குட்பட்ட தவணைகள்ல கட்டிட்டு போனா போதும். అంతే. కానీ 1500కి ఒక కలర్ టీవీ ఇస్తున్నారు. అది మీకు నష్టం కదా? నష్టానికి ఎందుకు ఇస్తున్నారు మరి? சார், எங்க முதலாளிக்கு கோடி கணக்கில் பிசினஸ் இருக்குது. இப்ப உங்கள மாதிரி 5000 ரூபாய் டெபாசிட் கட்டுறீங்கல்ல, 10 பேர் கட்டினா 50000 ரூபாய், அதுவே 100 பேர் கட்டினா 5 லட்சம். அந்த பணத்தை நாங்க ஷேர் மார்க்கெட்ல போட்டு அதுல இருந்து வர லாபத்தை வச்சுதான் மலிவான விலையில உங்களுக்கு இந்த மாதிரி பொருள்கள்லாம் எங்களுக்கு கொடுக்க முடியுது. அதனால உங்களுக்கும் லாபம், எங்களுக்கும் லாபம். என்ன சொல்றீங்க? பணத்தை கட்டிட்டு ரசீது வாங்கிக்கங்க. ஏன் நிக்கிறீங்க? போய் பணத்தை கட்டுங்கம்மா. త్వరగా போங்க. కట్టండి. ఎక్కడ కట్టాలి బాబు? కట్టండి బాబు, அங்க போய் కట్టండి. கட்டுங்க. அம்மா, ஏம்மா யோசிக்கிறீங்க? போய் பணத்தை கட்டுங்க. கட்டி பொருளை எடுத்துட்டு అయ్యా, போங்க. నాకు ఫీజు కావాలి. பேர் சொல்லுங்க. వెంకయ్య అండి. வெங்கையா. கரெக்டா 7வது நாள் வந்து பொருள் வாங்கிக்கிங்க. అలాగేనండి. அடுத்த யாருப்பா? சரி சரி, பேர் சொல்லுங்க. రామయ్య என்ன வாங்க శాస్త్రి போறீங்க? అండి. பைக்கா? అవునండి. சரி சரி, இந்தாங்க. మంచి టీవీ 500కి వస్తుంది. మిక్సీ ఎంత? ఇది మిక్సీ 200కి వస్తుంది. சார், இந்த டிவிஎஸ் 15 விலை 15,000. ஆனா நாங்க உங்களுக்கு கொடுக்கறது ஜஸ்ட் 2000 ருபீஸ்க்கு. అంతేనా? நீங்க 2000 மட்டும் கட்டினா போதும். ஒரு வாரம் பொறுத்து பொருளை எடுத்துட்டு போலாம். బాగుంది, తీసుకుందామా? என்னன்னா, எங்க கிட்ட பொருள் வாங்கினவங்கள கடைசி நாள்ல ஒரு நபரை குலுக்குற முறையில தேர்ந்தெடுத்து நீங்க உள்ள வரப்ப பாத்தீங்களே ஒரு படகு போல காரு, வெள்ளை காரு, அந்த காரத்தை நாங்க பரிசா கொடுக்க போறோம். అవునండి. எங்க சைக்கிள்ல வரீங்க, நடந்து வரீங்க, காரு வாங்கி வாழ்க்கையில மனுஷன் ஜாலியா இருக்க கூடாதா? அந்த காரை அனுபவிக்க வேண்டாமா? அம்மா, பணத்தை கட்டுங்க. ஏன், அந்த அதிர்ஷ்டசாலி நீங்களா கூட இருக்கலாம், இல்ல உங்கள வேற யாராவது ஒருத்தர் கூட இருக்கலாம். இந்த சான்ஸை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் இந்த சான்ஸே கிடைக்காது. ஆட்டோ ஆட்டோ நிறுத்துப்பா. எங்க சார்? மதுரை வாயில் வரியாப்பா? நான் வரியாப்பா, ஏறினா போலாம். பார்த்து பார்த்துண்ணா போலாமா? போலாம், போப்பா, போ போ. என்னப்பா
ஆட்டோ மாலையெல்லாம் போட்டு பளிச்சுட்டு இருக்கு. நானும் பழிச்சுன்னு இருக்கிற ஆள் தான் சார். அப்படித்தான் இருக்கணும். ஆமா, வண்டி எஃப்சிக்கா போயிட்டு வருது. என்ன சார் நீ எஃப்சிக்கு போயிட்டு வந்த வண்டி மாதிரியா இருக்குது? செகண்ட் ஹேண்ட் ஆட்டோ இருந்தாலும் புதுசு சார், புதுசு. அது மட்டும் இல்ல, நீங்க தான் நம்ம முதல் சவாரி. நீங்க தான் ஃபர்ஸ்ட் விஐபி நம்ம வண்டிக்கு. அப்படியா? தான் நான் சாக்லேட் சாப்பிடுண்ணா. தேங்க்யூப்பா. சரி சார், உன் பேர் என்ன சார்? எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். முதல்ல நம்ம ஆட்டோல ஏறி இருக்கிற உன் பேர் ராசி நல்லா இருந்துச்சுன்னா நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கு இல்லையா? அதான் தெரிஞ்சுக்கலாமேன்னு கேக்குறேன். அப்படியா? நான் உன் ஆட்டோல ஏறின ராசி நீ எங்கேயோ போற. அவ்வளவு பொருத்தமான பேருப்பா என் பேரு. அப்படியா? என்ன பேர் சார்? கணேசன். அடடா, நம்ம புள்ளியார் சாமி பேரு. சார், புள்ளியார் சாமியே வந்து புள்ளியார் சுழி போட்ட மாதிரி ஒரு சந்தோஷம். ரொம்ப ஹாப்பி சார். சூப்பர். அந்த ரைட் திரும்பா. ரைட்டுக்கா வா. அந்த ரைட் தான். அப்படியே நேர போப்பா, நேர போ. ஏப்பா, அங்க ஒரு ஆட்டோ நிக்குதுல, அதை தாண்டி நிறுத்தினா போதும். ஓகேண்ணா, ஓகேண்ணா. அப்படி நிறுத்திக்கோ. போதும் 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 போதும். எவ்வளவு பாச்சு? நான் தான் சொன்னேனே சார், நீங்க தான் ஃபர்ஸ்ட் சவாரி விஐபின்னு. கொடுக்கறத கொடு சார். ஐயோ, என்ன சார் 100 ரூபா கொடுக்குற? பரவாயில்ல, வச்சுக்கோ. முதல்ல உன் ஆட்டோல ஏறி இருக்கேன், என்ன விஐபி மாதிரி ட்ரீட் பண்ணிருக்க. நீ நல்லா வருவ, என்னோட வாழ்த்துக்கள். உன்னை மறக்கவே முடியாதுப்பா. ரொம்ப தேங்க்ஸ் சார். நீ வீட்டுக்கு போய் திம் பண்ற பாருங்க. வரனா? ஓகே. புது வண்டியில அதான் வரனா? அண்ணே, என்னடா? நீங்க சொன்ன மாதிரி பெட்டியை ஆட்டோல வச்சாச்சு. மேட்ரு ஓவர்ண்ணே. இன்னும் முடியலடா. நீ போய் மேற்கொண்டு என்ன செய்யணுமோ அதை போய் செய். புரியுதா? போ. வரண்ணே. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லே. நான் தாஜா பண்ணி வச்சா வண்டி பேஜார் பண்ணதில்லே. பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் சொகுசு என் மேலதான். என்ன ஒரே அடமழையா இருக்கு ஊர்ல? என்ன கூத்துன்னு புரியலையே. என்ன லாட்டரி பிரைஸா? நாங்கெல்லாம் உழைப்ப நம்புறவங்க. ஊர்ல சொல்லிக்கிட்டாங்க. புதுசா என்ன கூத்தோ? கூத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. உன் புருஷன் பிசாத்து லாரி ஓட்ட ஆந்திரா போயிருக்குது. அதுக்கே நம்ம பிளைட் ஓட்டு போன மாதிரி பந்தா பண்ணீங்கன்னா. இந்த பாரு, என் புருஷன் லாரி ஓட்டுறாரோ இல்ல மாட்டு வண்டி ஓட்டுறாரோ, ஆனா உழைச்சி காசு அனுப்பி குடும்பத்தை காப்பாத்துறாருல. ஒன்ன மாதிரி உட்காந்து ஓசி சோறு திங்கலையே. யாரு ஓசிச்சாரு? வாசல போய் பாரு. என்ன யானைய கொண்டு வந்து கட்டி வச்சிருக்கியா மகாராசா கணக்கா? யானையா? அது என்ன பெரிய பிஸ்கோத்து? வெளியில புது ஆட்டோ நிக்குது, சும்மா பென்ஸ் வண்டி கணக்கா பல்லன்னு. ஓஹோ, இப்ப ஆட்டோ கூட ஓசில தராங்களா? அது ஓசியா? சேட்டாண்ட எடுத்துருக்கிறேன். இன்னும் ஒரே வருஷம் டியூ கட்டி முடிச்ச உடனே ஆட்டோ நமக்கு சொந்தமாயிரும். டியூ கட்டி முடிச்சாதானே? இந்த ஆட்டோ சொந்தமானதும் அடுத்த வருஷம் இன்னொரு ஆட்டோ எடுக்கிறேனா இல்லையா பாரு. புது ஆட்டோ ரொம்ப ராசிமா. இன்னைக்கு என்ன கலெக்ஷன் தெரியுமா? இனிமே ஐயாவை யாரும் கையில பிடிக்க முடியாது. நான் சம்பாதிக்கலன்னு யாரும் நாக்கு மேல பல்லு போட்டு பேச முடியாது. இந்த பிஸ்கட் உனக்குதான் வாங்கி இந்த சாப்பிடே. என்ன சித்தப்பா, புது ஆட்டோ வாங்கிருக்கீங்களா? ஆமாடா, வெளில போய் பாரு, சீக்கிரம் ஓடே. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தான்னு ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க. பாத்துடா, திருட்டாட்டாவை சேட்டு தள்ளி விட்டுருக்க போறாரு. என் லெவல் புரியாம யாரும் பேச வேணாம். இது திருட்டாட்டோ இல்ல, புதுசே. 2 வருஷத்துக்கு முந்தின மாடல், 1 யூஸ்டே. நாங்க டாப்ல போறோம். பாத்து டாப் எகிரிட போகுது. அப்போ தலைய நல்லா பொத்திக்கோ. டேடே, முதல்ல உன் தலையை காப்பாத்திக்கிற வழிய பாருடா. எங்களுக்கு சொல்ல வந்துட்ட. என்னம்மா? இந்த பொட்டி ஆட்டோல இருந்துச்சு. அடடா, ஒரு கஸ்டமர் யாருனாரு? நல்ல மனுஷன், மீட்டருக்கு மேல காசு கொடுத்தான், புண்ணியமா. அந்த ஆள் பொட்டி மாதிரி தான் தெரியுது. இந்த ஆள் இறங்கினாடா, ஞாபகம் வந்துடுச்சு. சரி, நான் போய் விசாரிச்சு கொடுத்துட்டு வந்துடுறேன்.
சார் இவன் தான் சார் அந்த ஆட்டோ டிரைவர். என்ன சார் என்ன விஷயம்? என்னடா கேள்வி கேட்குற? இந்த ஆளோட பெட்டியை நீ எடுத்தியா? சார் இவர் மறந்து விட்டு போயிட்டார் சார். இப்பதான் பார்த்தேன், அதான் விசாரிச்சு அவர்கிட்ட கொடுக்கலான்னு பார்த்தேன். இந்தாங்க பெட்டி. அப்போ இந்த பெட்டில இருந்து நீ எதுவும் எடுக்கல? சார் தொட கூட இல்ல சார், கேட்டு பாருங்க சார் சும்மா. சார் பெட்டிக்குள்ள பணம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. சார் 2 லட்சம் ரூபா வச்சிருந்தேன் சார், காணும் சார். ஐயோ சார் வீணா பழி போடுறான் சார், நான் எடுக்கல சார். ஏண்டா பெட்டில இருந்த பணத்தை நைஸா வீட்டுக்குள்ள வச்சுட்டு பெட்டியை தூக்கி வெளியே போடலாம்னு வெளியே வந்த எங்களை பார்த்தோன்னா டிராமா போறியா? சார் இவன் போய் சொன்னா சார், இவன் தான் சார் பணத்தை எடுத்திருப்பான். சார் நான் எதுவுமே எடுக்கல சார். டேய், உன்ன மாதிரி எத்தனை ஃப்ராடுங்க நான் என் சர்வீஸ்ல பார்த்திருப்பேன். வாடா. சார் இந்த ஆள் தான், இந்த ஆள் தான் சரியா வந்தான். சார், சத்தியமா இல்ல சார். எதுவுமே எடுக்கல சார். சார் ப்ளீஸ் சார். சார் நான் எடுக்கல சார். அக்கா 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 ஒரு போலீஸ் கூட்டிட்டு போறாங்க. என்னக்கா பேசாம இருக்க? என்னடி பண்ண சொல்ற? வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போலாம். ஏய், நாம அங்க போய் என்னடி பண்ண முடியும்? அத்தி மாமாவும் குலதெய்வம் சாமி கும்பிட போயிட்டாங்க, என் புருஷன் லாரி ஓட்ட போயிட்டாரு. பொம்பளை நாம மட்டும் ஸ்டேஷனுக்கு போய் என்னடி பண்றது? மாமா பாங்க என்னக்கா இப்படி பேசுற? அவர் அப்படியே விட்டுற முடியுமா? என்னடி இது வம்பா போச்சு? நான் ஒத்த பொம்பளை எப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போக முடியும்? நான் வரமாட்டேன்பா, விடு, நடக்கிறது நடக்கட்டும். நான் அது போறேன். ஏய் சுந்தரி